க்ரூட் ஆயில் சப்ளை எல்லாம் தடுத்துட்டாங்கன்னா உலகம் முழுக்க பெட்ரோல் விலை ஏறணும். பெட்ரோல் எல்லாமே இந்த ரேஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 25 லிட்டர் பெட்ரோல் தான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். ஆல்ரெடி நிறைய நாடுகள் இஸ்ரேலை சப்போர்ட் பண்றாங்க, ஈரானை யாரும் சப்போர்ட் பண்ணல. இப்போ இவங்க ஸ்ட்ரெயிட் அப் ஹோமர்ஸை பிளாக் பண்ணிட்டு இந்த க்ரூட் ஆயில் சப்ளை எல்லாம் தடுத்துட்டாங்கன்னா க்ரூட் ஆயில் விலை எல்லாம் ரொம்ப ஏறணும், உலகம் முழுக்க பெட்ரோல் விலை ஏறணும். அப்போ உலகம் முழுக்க பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னு சொன்னால் அதனால பாதிக்கப்படுகின்ற நாடுகள் என்ன நினைப்பாங்க, ஈரானால தானே பெட்ரோல் விலை ஏறி போச்சு. அப்படி இருக்கும்போது ஈரானை எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி டிப்ளமேட்டிக்கா அவங்க தோல்வியில தான் இருக்கிறாங்க. ஈரான் எதனால சப்போர்ட் பண்ணல. ஈராக்ல இருந்த ஆயில் நிறுவனங்கள் கப்பல்களை கொஞ்சம் பயமுறுத்த ஆரம்பிச்சாங்க. இதனால உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு வந்து பல நாடுகள்ல பெட்ரோல் எல்லாமே ரேஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது என்னன்னா, நீங்க கார் வச்சிருக்கீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு 25 லிட்டர் பெட்ரோல் தான், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். அந்த மாதிரி ரேஷன் பண்ணாங்க. ஈரானுக்கு யார் எதிரி? இஸ்ரேல் எதிரி, அமெரிக்கா எதிரி. ஆனா இந்த நீரிணை வழியா வருகின்ற பெட்ரோல் க்ரூட் ஆயில் இஸ்ரேலுக்கு போதா? அப்போ இல்ல. ஏன்னா இஸ்ரேல் அந்த பக்கம் இருக்கு. சோ இந்த நீரிணை இந்த பக்கம் இருக்கு, இஸ்ரேல் அந்த பக்கம் இருக்கு. சோ இஸ்ரேலோ அமெரிக்காவோ அல்லது அமெரிக்காவை அல்லது இஸ்ரேலை முழு மனதோடு ஆதரிக்கின்ற நாடுகள் பெரும்பாலும் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். இவங்க யாருக்குமே இது வழியா போகல, அவங்களுக்கு வேற வழி இருக்கு. இந்த பக்கம் வர்றது எல்லாமே ஃபுல்லா ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு வருது. அப்ப ஏஷியன் கண்ட்ரிஸ் நிறைய பேர் ஒன்னு நியூட்ரலாவோ அல்லது மறைமுகமா ஈரானுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த சப்ளையை தடுத்தால் என்ன நடக்கும்? உலக அரங்குல ஈரான் டிப்ளமேட்டிக்கா தனிமைப்படுத்தப்படும். சோ அதுதான் ஒரு வார் அப்படின்னு சொன்னா யார் அடிக்கணுமோ அவங்களதான் அடிக்கணும். இப்ப அமெரிக்கா மேல இருக்கிற கோவத்துல, இஸ்ரேல் மேல இருக்கிற கோவத்துல இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமர்ஸை பிளாக் பண்ணாங்கன்னா அதனால பாதிக்கப்படுபவர்கள் வேற யாரும். அதனால ஈரான் புத்திசாலியா இருந்தால் கண்டிப்பா இந்த வேலையை பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் பங்கு சந்தைகளும் சரி, கமோடிட்டி சந்தைகளும் சரி. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது கண்டிப்பா கோல்டு விலை ஏறணும். ஆனா இன்னைக்கு கோல்டு விலை இறங்கி இருக்குது. ஸோ அதனால என்ன நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த சந்தை என்ன நினைக்குதுன்னா இந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாறாது அப்படின்னா இப்போதைக்கு நம்புறாங்க. ஆனா நம்ம நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் நம்ம இம்போர்ட் தான் பண்றோம். ஸோ எந்தெந்த நாடுகள்லாம் குரூட் ஆயில் இம்போர்ட்டை நம்பி இருக்கிறாங்களோ அந்த நாடுகள்லாம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதுல குறிப்பா இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். ஆனா இப்போதைக்கு அது நடக்காது அப்படின்னு தான் எல்லாரும் நம்புறாங்க. பெயிண்ட் எதுல இருந்து தயாரிக்கிறாங்கன்னா குரூட் ஆயில்ல இருந்து தான் வருது. குரூட் ஆயில்ல இருந்து பெட்ரோல் டீசல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற திப்பி அதுல இருந்து தான் பெயிண்ட் தயாரிக்கிறாங்க. அப்போ குரூட் ஆயில் விலை ஏறும்போது பெயிண்ட் ஷேர்ஸ் எல்லாம் விலை குறையும். அதே போல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அவங்களுடைய ஷேர்ஸ் விலை எல்லாம் கொஞ்சம் இறங்கும். ஆனா அதே ஆயில் தயாரிக்கிற கம்பெனிஸ் இப்போ ஒரு 100 லிட்டரு பெட்ரோல் நமக்கு தேவைப்படுது, 60 லிட்டர் நம்ம இம்போர்ட் பண்றோம். இப்போ இம்போர்ட் நின்று போச்சு. ஆனா உள்ளூர்ல தயாரிக்கிற 40 லிட்டரு விலை அதிகமா விற்கலாம் இல்லையா? ஆனா உள்ளூர்ல தயாரிக்கிற கம்பெனிகள், ஆயில் தயாரிப்பு நிறுவனங்கள், அதில் ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஓரளவுக்கு ஃபேவரபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க சுத்தி வந்தீங்கனாலே எல்லாமே எதை நோக்கியோம்னா போர் சம்பந்தப்பட்ட ராணுவ தளவாடங்கள். இப்ப நம்ம எல்லாம் ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கிறதுல ஃபைட்டர் ஜெட்டு, ஆர்ம்ஸ், அம்யூனிஷன்ஸ், மைன்ஸ் இதெல்லாம் இதுவாகும். குரூட் ஆயில் சம்பந்தப்பட்டது, அதை சார்ந்து இருக்கின்ற தொழில்கள். அதுல சில அது பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கொரோனா வைரஸ் வந்தப்போ கூட உலகமே அஞ்சிரம் எல்லாரும் பயந்தப்போ கூட ஹாஸ்பிட்டல் ஷேர்லாம் விலையிறோம். ஏன்னா எல்லாரும் உடம்பு சரியில்லை, எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய வருமானம் வரும்.